28ல 28ல என்ன கொடுத்துருக்கோம்? வாட் இஸ் given that diagram is also given நினைக்கிறேன். கரெக்டுங்களா? டயக்ராம் போட்டுறாங்களா? ட்ரையாங்கிள் கொடுத்துக்கிறோம். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துக்கிறோம். எந்த சைடு கொடுத்துக்கிறோம்? இந்த சைடில் கொடுத்துக்கிறோம். இது 27 போட்டுக்கலாம். கடைசி போட்டுக்கலாம். 28 தான் போட்டுருக்கேன். இங்கே பார்த்துங்க ட்ரையாங்கிள் கொடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் இஸ் given and also this one. சரி, இப்போ என்ன AD 30 degrees. ஒரு நிமிஷம் நம்ம எழுதி நோட் பண்ணுறேன். ABC சொன்னீங்க. ஏபி வந்து 30 டிகிரி, அதாவது ஏவோட ஆங்கிள் 30 டிகிரி அண்ட் இதனோட 20 டிகிரி. சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான்? அவனே ஆங்கிள் பி வந்து 19 தான். ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி. சொல்கிறேன் an AC. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் Find BC and AB. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் பிசி. பிசி எங்க இருக்கிறாங்க? இந்த கொஸ்டின், இந்த வேல்யூ, இதனோட வேல்யூ நேம் என்ன? ஆப்போசிட்டா? கரெக்டாமா? இதான பிசி. இந்த பிசியோட நேம் என்ன? ஆப்போசிட்டா. ஓகே சார். தீட்டா எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறானா? அப்ப நமக்கு தெரிஞ்ச வேல்யூ யாரு? இவனா. இவனோட நேம் என்ன? கைப்போதினியூஸா. இவனோட நேம் என்ன? கைப்போதினியூஸா. ஆமா சார். அப்ப நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எது? கைப்போதினியூஸ் வேல்யூ தெரியும். நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ எது? ஆப்போசிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதணும்? ஃபார்முலா என்னது? ஆப்போசிட்டும் கைப்போதினியூஸ் லிங்க் பண்ற ஃபார்முலா என்னது? ஆப்போசிட்டும் கைப்போதினியூஸ் லிங்க் பண்ற ஃபார்முலா sin தீட்டாவா? sin தீட்டா பாருங்க, ஆப்போசிட் டிவைடட் பை கைப்போதினியூஸ். கரெக்டாமா? சார். அப்ப ஆப்போசிட் வேல்யூ என்ன? தீட்டா வேல்யூ என்ன? இங்க தீட்டா வேல்யூ 30 டிகிரி. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? sin 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் வேல்யூ தெரியாது, டிவைடட் பை கைப்போதினியூஸ். கைப்போதினியூஸ் எவ்வளவு? 20யா? சார் sin 30 டிகிரி தான் 1/2 ஆச்சு சார். வந்துட்டு போகுது. நம்மளுக்கு as per ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். நீ சொன்ன கான்செப்ட் எல்லாமே கரெக்ட். நான் என்ன சொல்றேன்? sin தீட்டா ஃபார்முலா இதுதானே? அனு, நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? sin தீட்டாவோட ஃபார்முலா இதுதானே? சார். அப்ப தீட்டா ஈக்குவல் எவ்வளவு சொல்லிக்கிறான்? 30 டிகிரியா? அப்ப தீட்டாக்கு பதிலா 30 டிகிரி அப்ளை பண்ணிக்கோ. ஆப்போசிட் வேல்யூ இருக்குதா? ஆப்போசிட் வேல்யூ இல்ல, தெரியாது. கைப்போதினியூஸ் வேல்யூ இருக்குதா? கைப்போதினியூஸ் வேல்யூ அப்ளை பண்ணிக்கோ. சரியாமா? ஓகே சார். சரிங்க. இப்போ சொல்லுமா கண்ணு, sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/2வா? 1/2 ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை 20. கரெக்டாமா? சார். அப்ப இது கட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10 கிடைக்குமா? அப்ப ஆப்போசிட் வேல்யூஸ் ஈக்குவல் எவ்வளவு கிடைக்கும்? 10 வந்துருமா? சார். அவ்வளவுதான். அப்ப ஆப்போசிட் யாருக்கு? பிசியா. ஆப்போசிட் யாரு? பிசியா. அப்ப பிசிங்கும் என்ன எழுதணும்? 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கீங்க. ஓகே, அப்ப பிசியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இது 10 சென்டிமீட்டர். இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சரி, அடுத்தது யார் வேணும்? ஏசி. ஏசி இருக்குதுல்ல? ஓகே, 20. ஏபியா? ஏபியோட வேல்யூ வேணும். இதனோட வேல்யூ என்னன்னு வேணும். சரியாம்மா? சார் ஒரே நிமிஷம், கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வரட்டுங்களா? டவுட் இருந்தா பார்த்துக்கோ. ஓகே சார். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்டா? ஏபி கேட்குறான். அப்போ ஏபிங்கிறது நம்மளுக்கு என்ன சைடு? அட்ஜசன்ட் சைடா? ஓகே சார். ஒன்று அட்ஜசன்ட் கைப்போதினியூஸ் லிங்க் பண்ணுற ஃபார்முலா, இல்லை அட்ஜசன்ட் ஆப்போசிட் கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா. எது தெரியும்? ஏன்னா ஆப்போசிட் வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஆப்போசிட் வேல்யூ எவ்வளோ தெரிஞ்சிச்சு? 10. ஆப்போசிட் வேல்யூ 10 எழுதிக்கிற நம்பர் 10. ஓகே, அப்போ இது ரெண்டு லிங்க் பண்ணுற ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் ஆர் அட்ஜசன்ட் டிவைட் பை கைப்போதினியூஸ். இது ரெண்டு லிங்க் காஸ் தீட்டா வச்சுக்கலாமா? அப்போ காஸ் தீட்டா எழுதிக்கிங்க. அப்போ என்னாச்சு? காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைட் பை கைப்போதினியூஸ். அட்ஜசன்ட் வேல்யூ தெரியாது, டிவைட் பை கைப்போஸ் வேல்யூ 20. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? 30 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. அட்ஜசன்ட் வேல்யூ தெரியாது, டிவைட் பை 20. சரியாமா?
இது எவ்வளோ கிடைக்கும் 30 டிகிரினா √3/2 √3 ஆ சார். divided by 2 equal to adjacent divided by 20. இந்த வேல்யூ கட் பண்ணால் 10. அப்போ adjacent equal to என்னது 10√3 கரெக்டாமா? அப்போ இதை யார் ஏபி வேல்யூ. அப்போ 10√3 ஆல்ரெடி √3யோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. √3யோட வேல்யூ 1.732 வரும் அல்லது 1.73 சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 1.73னா 10 into 1.73 that is equal to 17.3 centimeter. 17.3 centimeter கரெக்டாமா? இது யாரோட வேல்யூ ஏபியோட வேல்யூ. ஏபி வேல்யூ என்னது 17.3 centimeter. சரி என்ன டவுட் இருக்குதா கண்ணே? ஓகே சார். சரி அப்போ டவுட் இல்லைன்னா இதே மாதிரி கான்செப்ட் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ்